வணக்கம். பூர்ண சக்தி அ கேட்வே டு கிரேஸ்ஃபுல் ஏஜிங். இந்த ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற பாயிண்ட்டை விட்டுருங்க. பொதுவாக 50-55 வயசுக்கு அப்புறமா இந்த காலத்தில் நம்மளுடைய லைஃப் வந்து 2 விதமாக மாறி போகுது. ஒரு பக்கம் பசங்க வந்து ஒன்று பக்கத்தில் இருக்காங்க ஆர் வேறு வேறு ஊருக்கு போகிறாங்க அப்படின்ற காரணம் வரும்போது அந்த எம்டி நெஸ்ட்ன்றது ரொம்ப ஏர்லியாகவே இப்போல்லாம் வருது. அப்படி வரும்போது சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், எனக்கு என் லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கு, நான் இதே மாதிரி இருக்கேன், எனக்கு என்னுடைய வீடு தான் அப்படின்னு இருக்கிறவங்க. இன்னொரு பக்கம் போதுமே ஓடியாச்சு, நிறைய செஞ்சாச்சு, எனக்கு வந்து இன்னொரு ஒரு கம்யூனிட்டியில் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் லைஃப் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னொரு பக்கம். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தான் பண்ண போகிறோம். இதை ஏன் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பார்க்குற நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இதிலேருந்து உங்களுக்கு ஏதாவது இன்சைட்ஸ் இருக்கா, இதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ், இது இப்படியும் இருக்கா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக யோசிக்கிறதுக்கான ஒரு நல்ல அவென்யூவாக இது இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஜாலியான ஒரு கான்வர்சேஷன். இவங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்ல போகிறாங்க, இவங்களை பிடிச்ச விஷயத்த சொல்ல போகிறாங்க, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டெசிஷனை எடுக்க போகிறீங்க. திஸ் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பான்சர்ட் பை வேதாந்தா சீனியர் லிவிங். இன்றைக்கி வந்து இண்டிபெண்ட் லிவிங் பற்றி அவங்களுடைய சைடு சொல்கிறதுக்காக திருமதி கீதா அவர்கள், திரு ராஜாராம் அவர்கள், அவங்க அசோக் நகரில் இருக்காங்க, இவர் வந்து அபிராம்புரம், 2 பேரும் சென்னையில் இருக்காங்க. இது வந்து மிஸ்டர் கணபதி சுப்பிரமணியம், வேதாந்தா சீனியர் லிவிங் வெங்கம்பாக்கமில் இருக்காங்க. அவங்க மிஸ்ஸஸ் ரமா, வேதாந்தா கோயம்புத்தூரில் இருக்காங்க, சீனியர் லிவிங். ஏன் அங்கே போகிறதுன்னு முடிவு பண்ணீங்க? நல்லா தானே இருந்தது லைஃப்? ஆமாம், அதாவது அரௌண்டு 50-55 வரைக்கும் நமக்கு எதுவும் தெரியறதில்ல. நார்மலாக ஓடி ஆடின்னு இருக்கோம், வீடு குழந்தைகளை வளர்க்குறோம், இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், குழந்தைகளை செட்டில் பண்ணுறோம். மிஸ்ஸஸ் ஒரு எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 6 இயர்ஸ் ஷி வாஸ் கோயிங் டு ஆஃபீஸ். அதில் எனக்கு கொஞ்சம் பொழுது போச்சு. அதுக்கப்புறம் ட்ராவல், அதுக்கப்புறம் டாக்டர் யூஎஸில் இருக்காளே, அப்புறம் போய் பார்ப்போன்ட்டு ஒரு 3-4 தினம் போனோம். அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் ஃபீலிங் சம்திங். ஏன்னா தனியாக 2 பேரும் ஒரே வீட்டில் தனி வீட்டில் இருக்கோமே, எவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்கிறதுங்கிற திங்கிங் வந்து ஒரு அரௌண்டு 68-69 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்தது. அது ஏன் வர ஆரம்பிச்சது அப்படின்னா, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கொஞ்சம் கொஞ்சமாக ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிது. வி ஸ்டார்டட் ஃபீலிங் தட் வி ஆர் ஜஸ்ட் கெட்டிங் அவே ஃப்ரம் பீப்புள். அப்புறம் அந்த நம்ம இருக்கக்கூடிய லொக்காலிட்டியில் கூட நிறைய நம்ம கம்யூனிகேஷன்லாம் நிறைய குறைஞ்சுட்டே வந்தது. இன்னும் ஹெல்த்தும் முந்தைய அளவுக்கு இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாட் ஆஃப் 68-70 வந்து அவர் சீனியர் லிவிங்க்கு போயிடலாம், தனியாக முடியல அப்படின்ற டெசிஷன் எடுத்திருக்காரு. உங்களுக்கு இன்னும் 68-70 ஆச்சா? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு 74 வயசாக இருக்குது. பசங்க இங்கேயே தான் இருக்காங்க, இந்த ஊர்லேயே இருக்காங்க. 2 பேரும் தேங்க்ஃபுல்லி ஹவ் நாட் ஆப்டட் வெளிநாட்டுக்கு போனோம், அமெரிக்கா போனோம் அப்படிலாம். ஸோ தேர் தட் கேர் இட் இஸ் வித் மீ. எட் ஐ எம் ஆல்சோ இண்டிபெண்ட்லி லிவிங். தனியாக இருந்துருக்கேன். தனி வீடு எங்கள் மாமனார் கட்டினது தான். மாடியில் நாங்கள் இருக்கோம், கீழே அவர் இருக்கார். அவருக்கு he lost his wife in 2017. நாங்கள் 2 பேரும் மாடியில் இருக்கோம். என் குழந்தைகள் வந்து பார்த்துட்டு இருப்பேன், வாரத்தில் இடையில, வார வீக்கில், எவ்ரிடே தே கீப் கான்டாக்டிங் ஓவர் ஃபோன் ஆல்சோ. இந்த சில்ட்ரன் ஆர் நவ் சீயிங் எங்களோடையே வந்துடும் இங்கேன்னு. எங்களோட அது கூட எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இங்கேயே இருக்கிறது நல்லா இருக்கேங்கிற மாதிரி. உங்கள் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே எல்லாரும் இருந்தோம், நீங்களும் தனியாக இருக்கீங்க அப்படின்னும் போது ஏன் சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கல? அப்படின்னு இல்லை, இவருக்கு எனிவே எப்பொழுதுமே எலி வேலை என்ன தனி வேலை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஈஸ் அன் ஆர்டிஸ்ட் ஆல்சோ. நம்ம பார்த்து காம்பவுண்ட் வால் முதற்கொண்டு அவர் படம் போட்டிருக்கார். அப்படிங்கும்போது அவரே பாட்டு உட்காந்துட்டு படம், குழந்தைகள் பக்கத்துலேயே தான் இருக்கா, அவளுக்கு வெளிநாடு பிடிக்கல. அப்புறம் தனிமையிலே இனிமே காண முடியுமா அப்படின்னு நாங்கள் இனிமையை கண்டுட்டு இப்படி இருக்கோம். செடி கொடியெல்லாம் இருக்கும். காலங்காலத்தில் எத்தனை வாசம், ஒரு தாய் கோலம் போட்டு போனால் கூட அதை பார்க்கும்போது ஒரு ரசனை, ஒரு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து இந்த ஏஜ்ன்ற விஷயம் கொஞ்சம் பயமாக இருக்கா? ஒரு தனி வீட்டில் இருக்கும் அதை பற்றி நாங்கள் நினைக்கவே இல்லையே. we are always young, you know. Who said we are old? And also ஹேர் எல்லாம் இப்படி ஆயிடுத்துங்கிறது சின்ன வயசுலயே அப்படி ஆயிருக்கு. ஒரு வேலை அது நேச்சுரல். இப்போ கண்ணாடி போட்டுட்டு இப்படி பார்க்குறோன்னா அவ்வளோ கண்ணு தெரியல, ஏதோ ஆயிருக்கு கண்ணு, அதனால் இப்படி ஆயிடுச்சுன்னா ஆகட்டும், அதனால என்ன. அந்த ஒரு ஃபேஸை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தோம். ரொம்ப நல்லா இருக்குது. பின்னால் வீட்டில் தோட்டம் இருக்குது, மாமரம், பலாமரம் வந்து ஒரு வருஷத்துக்கு 10 பழம் 15 பழம் காய்க்கும். இவள் வந்து ஷீல் பி பிஸி அட்டெண்டிங் டு தி இது. இப்போ சமீபத்தில் வரைக்கும் அந்த வீட்டில் எல்லா தோட்ட வேலை அது இது பண்ணி ஷி வாஸ் வெரி ஹாப்பி. ஐ வாஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி. அந்த ஃபேஸ் எல்லாம் கடந்ததுக்கப்புறம் 72 ஆனதுக்கப்புறம் தான் வி தாட் கொஞ்சம் ஹெல்த்தும் கொஞ்சம் 2 பேருக்கும் கொஞ்சம் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது.
அப்புறம் இன்னொரு மெயின் பாயிண்ட்டு, நமக்கு ஏதாவது மிட் நைட்டில் ஏதாவது ஒரு சின்ன அவசரம் மெடிக்கல் எமர்ஜென்சினா யாரை கூப்பிடுறது, அந்த ப்ராப்ளம் இருக்குது. அது மாதிரி ஒரு 2 தினம் ஆயிடுது. இந்த கிளிக் ஆஃப் அ பட்டன் இம்மிடியேட்டாக எல்லோரும் ரஷ் பண்ணிட்டு ஓடி வந்துடுறாங்க. ஒரு வி ஆர் கிவன் அ பேனிக் பட்டன் சார்ட் ஆஃப் திங். அது வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணினோம்னா அங்கே வந்து அந்த மெடிக்கல் சென்டரில் அலாம் அடிக்கும் பெருசாக. அதில் 2 அழகான விஷயம் நடக்கிறது. ஒன்று, நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலியிலே இருந்தால் கூட ஏதோ பசங்க ட்ராவல் பண்ணுறாங்க, இல்லைன்னா வி ஆர் ஸ்டக் அலோன். எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தான் இது. இவங்களோட கேஸில் வந்து என்னென்னா பசங்க பக்கத்தில் இருக்காங்க, அப்படியே நாங்கள் ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்றாங்க. இப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாரு, தள்ளி இருக்கிறதுனால நாங்கள் வி ஆர் லெஃப்ட் அலோன், ஸோ நாங்கள் சீனியர் லிவிங் அப்படின்னு. உங்கள் சீனியர் லிவிங்கில் பக்கத்தில் பசங்க இருந்தாலும் வி ப்ரிஃபர் திஸ் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் பாம்பேல வித் ஆல் மை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஐ எம் நாட் மேரிட் பட் ஆல் மை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வர் தேர். பட் பாம்பே பொல்யூஷன் அண்ட் ஐ எம் an asthmatic patient. கோயம்புத்தூர் வந்தோன்னே அந்த காற்று நிஜமாவே பொல்யூஷன் இல்லாமல் அந்த ப்ரீத்திங் இதெல்லாம் எனக்கு ஐ எம் வெரி ஃபைன் வித் இட். அண்ட் எங்களோட நிறைய பேர் கோயம்புத்தூர்லேயே குழந்தைகள்லாம் இருந்தானா கூட அவன் வந்து சொல்கிறான், இங்கே நாங்கள் எங்கள் இஷ்டப்படி இருக்க முடியாது. கரெக்ட். நாங்கள் வந்து ஆனால் அட் த சேம் டைம் எங்களுக்கு வேணுங்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டியோ இல்லை நர்ஸ் இருக்கா இல்லை சாப்பாடு, நாங்கள் இப்போது எவ்வளோ வருஷம் நாங்கள் பொம்மநாட்டிகளே சமைச்சுட்டு இருப்போம், எங்களுக்கு சமைக்க வேண்டாம். கரெக்ட். நாங்கள் கேன்டீனில் போய் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ்டாக இருப்போம். டெஃபினட்டாக சமைக்கிறது, சாப்பாடு, வீடு மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது சீனியர் லிவிங் ஒரு பெரிய பூனாக தான் இருக்குது. வீட்டு சாப்பாடு ஒரு நாளைக்கு சாப்பிடணும் போல் இருக்குமா? ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு வே ஆஃப் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டில் ஷீ இஸ் ஏபிள் டு குக். ரொம்ப நாளைக்கு நீடிக்கும்னு எங்களுக்கு தோணலை. அது இன்னொன்று, நம்ம ரொம்ப ஹெல்த் ரொம்ப டிக்ளைன் ஆனதுக்கப்புறம் யோசித்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சி போகிறதுக்கு பதிலாக வெல் இன் அட்வான்ஸ் வி ஹேவ் டு ப்ரிப்பேர் அவர் செல்ஸ் ஃபார் தட் டைப் ஆஃப் லைஃப் அப்படின்ட்டு இங்கே 2 வருஷமாக இந்த லைஃபுக்கு கொஞ்சம் அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தனியாக இருக்கிறது, இங்கே 2 பேராக இருக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 10 பேர் 20 பேரோட எப்பவும் சேர்ந்து இருக்கிறது எப்பவுமே நல்லா இருக்குது. ஒரு டைனிங் ஹாலுக்கு போனோம், ஒரு 4-5 பேரோட பேசினோம், எக்ஸ்சேஞ்ச் அவர் தாட்ஸ், எமோஷன்ஸு. நிறைய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம சந்தோஷத்தை ஷேர் ஒருத்தர் கூட பண்ணிக்கிறோம், அதே நேரத்தில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க கஷ்டத்தை சொல்லும்போது அட நம்ம பரவாயில்ல, நம்மலாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வி இன்ஸ்பயர் ஈச் அதர் ஆல்சோ. அந்த கம்யூனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? அவர் சொல்கிற மாதிரி அது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒரு ஸ்டேஜ் வரும்போது when you don't have time, you don't have people to move. நான் அந்த ஏஜில் இருக்கிறவங்க தான் உங்ககிட்ட பேசுவேன். யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் யங்ஸ்டர்ஸ் டு கம் அண்ட் கீப் டாக்கிங் டு யூ ஆல் த டைம். என்னோடய விஷயம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அண்ட் எனக்கு எக்ஸ்பெக்டேஷனும் ரொம்ப கிடையாது. அவன் வந்து பேசினானா, இவன் வந்து பார்த்து சிரிச்சானா, இதெல்லாம் கிடையாது. இப்போ பார்த்தா பேரம் பேத்தியெல்லாம் என்ன பண்ணுறேன்னா, இந்த வாரம் வரலையா சொல்லிட்டு வி ஸ்பெண்ட் சம் டைம் அவள் ஃப்ளாட்ஸில் போய். ப்ளஸ் வீட்டில் என்ன ஒரு சௌரியம்னா அப்பப்போ டோஸ் வாங்குகிறோமே, அப்போதான் நம்ம வீடு மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? வெளி இடத்துலனா இப்போ ஒரு இந்த கம்யூனிட்டியில் இருக்கோன்னு வச்சுக்கோ, மற்றவங்க இருக்கும்போது என்ன பண்ணுவா ஒய்ஃபு, அவளுக்கு தான் நம்மளை திட்டமாட்டா. அவங்க உங்களை டோஸ் விடுறாங்க, அது மற்றவங்களுக்கு தெரியாதுன்றீங்க. இல்லை, அவள் டோஸ் தாராளமாக விட முடியும். அப்போ நம்ம வீட்டில் தான்டா இருக்கோன்னு ஐயா வேற எங்கேயும் வந்துடல. இட் ஃபீல்ஸ் லைக் ஹோம். அப்பா இப்போ நான் எப்படி வாக் போகிறேன்னா குழந்தைகள்லாம் இருப்பேன், ஜாலியாக அவளோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு தோட ஐயா நம்ம எவ்வளோ சின்னவாள் ஆகிட்டோம் அப்படின்னு, பாட்டி வந்துட்டா அப்படின்னு. அதே மாதிரி நான் பழைய ப்ரீவியஸ் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நம்ம அந்த காலத்தில் கண்டு கட்டி விளையாடினது அதெல்லாம் அவளோட விளையாடும் போது ஒரு ரொம்ப ஜாலியாக இருக்கும். எங்கள் ஹஸ்பண்ட் வாசலில் ஏதோ இப்போ அவர் கொஞ்சம் 8 years ஆனதுனால கொஞ்சம் நான் இல்லைன்னா அவரும் நிறைய விளையாடுவார், கிரிக்கெட் பந்து போடுவார். அந்த மாதிரி எங்கள் 2 பேருக்கும் அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸு அவள் யாரோ வந்துட்டே இருப்பா. ஆனால் அதே ஒரு இடத்துல ஒரு கம்யூனிட்டி லிவிங்கில் இருப்போம், பண்ண முடியுமாங்கிறது தெரியாது. ஏன்னா இன் வாட் வே த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் தேர். இப்போது ஒரு பக்கம் வந்து அவங்க எல்லா ஏஜ் குரூப்போடையும் எங்களால் கலந்துக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சீனியர் லிவிங்கில் நம்மளோட பியர் குரூப் தான் இருக்கும். அதோட இன்னொரு கட்டமாக நிறைய பேர் வந்து சீனியர் லிவிங்க்கு வராததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே ஓல்டாக இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி வியாதி பயமோ சாவு பயமோ இன்னும் அதிகமாக இருக்கும், எல்லாரை பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், அதனால் எனக்கு அங்கே போவேணான்னு சொல்கிறாங்க. வாட்ஸ் யோர் வியூ ஆன் தட்? இப்போ கண்டினியூஸாக ஒரு 4-5 டெத்து வந்ததுன்னா கொஞ்சம் மனசுக்குள்ளே பயம் வருமா இருக்கலாம். ஆனால் அதே சமயம் இப்போ எங்களோட ஒரு லேடி வாஸ் தேர், சடன்லி ஷீ ஃபெல் டவுன், ஷீ ஹேட் அ ஃப்ராக்சர் ஹியர்.
அது திடீர்னு பார்த்தோன்னா ஷி ஹேட் breathing problem. Continuously she was in oxygen. Now I can see her. She has come out of all this problem and she is walking alone with the walker. அப்போ நமக்கு வந்து அந்த தைரியம் நிச்சயமா லைஃப்ல we have to face. நான் என்ன சொல்றேன், ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு. அதை பார்க்கும்போது நம்மளும் பண்ணணும்னு ஹார்ட் அட்டாக் ஆகி வந்தவளுக்கு ஃபிசியோதெரப்பி கொடுத்து she was able to move without walker. செக்யூரிட்டி எங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ஸ்டாஃப் இஸ் தேர், நோபடி இஸ் அலவுட் இன்சைட். இப்போ நான்லாம் வீடை பூட்டாமல் உள்ளுக்குள்ளே கதவை சாத்திட்டு நான் வெளியில் வாக்கிங் போய்ட்டு வந்தால் கூட நத்திங் ஹேப்பன்ஸ். அண்ட் சாதாரணமாக நான் முன்னால் தனியாக தான் இருந்திருக்கேன் பாம்பேலங்கிறப்போ நமக்கு ராத்திரி வேளையில் பயமாக இருக்கும், யாராவது பெல் அடிச்சானா கூட. இங்கே அந்த பயம்லாம் இல்லாமல் ஐ எம் வெரி சேஃப். எங்களுக்கு வி ஹவ் காட் ஃபியூ பீப்புள். இவர் தான் பிளம்பர், இவர் தான் எலக்ட்ரிஷியன், இவர் தான் இது. ஸோ நாங்கள் கவலையே பட வேண்டாம். சார் அங்கே போய்ட்டு அந்த பெட்ரூம் லைட்டு போய் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னா அவனுக்கே தெரியும் இந்த ஸ்டூல் எடுத்துகிட்டு போய் ஆட்டோமேட்டிக். ஸோ வெதர் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் ஆர் நாட் எக்ஸ்பென்சிவ், நமக்கு சில பேரை வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கவலையே இல்லை. தனியாக இருக்கிற எல்லாருக்கும் இது அமையாது, அது அமையணும். அதே மாதிரி அமையணும். ப்ளஸ் ஒரு பயம், அவன் எவ்வளோ நாளாக இருந்தால் கூட நிறைய இடத்துல நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, வீட்லேயே வேலை செஞ்சவரே இது பண்ணுவாங்க. பட் எல்லாத்துக்கும் நம்புறதுக்குமே ஒரு அளவு இருக்கு. whomso ever it may be, அதெல்லாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து we are blessed. இப்போ உங்களுடைய பொண்ணு வெளிநாட்டில் இருக்கா, அவங்க வரும்போது அவங்க உங்களோட இருக்க முடியுமா? இருக்கலாம். பட் இப்போ எனக்கு இட்ஸ் இப்போ நான் ஒரு சிங்கிள் ரூம் அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கேன். இப்போ சப்போஸ் இஃப் ஐ ஹேட் பர்ச்சேஸ்ட் டபுள் பெட்ரூம் கொஞ்சம் வசதியாக இருக்குல்ல. லாஸ்ட் இயர் வந்து அவளை இருக்க முடியல, ஒரு கெஸ்ட் ரூம் பக்கத்தில் இருந்தது. ஸோ வி அரேஞ்ச் ஃபார் கெஸ்ட் ரூம், அங்கே கூட இருந்தா. அதுவும் அவளும் என்ஜாய் பண்ணுறா. இந்த மாதிரி அப்பா அம்மா வந்து சேஃபாக இருக்கா, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ரொம்ப இங்கே நாங்கள் சீனியர் லிவிங்க்கு வந்ததுக்கப்புறம் ஷீ ஃபீல்ஸ் வெரி செக்யூர்ட் அண்ட் ஹாப்பி. அவளுக்கு அந்த கில்ட் இல்லை. இன்னொன்று, அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு இதில் வந்து நம்ம பேஷனில் வி கேன் இன்வால்வ் அவர் செல்ஸ். ஏன்னா மியூசிக் கிளப் எல்லாம் இருக்குது அங்கே. சாதாரணமாக பாட ஆரம்பித்தவெல்லாம் வரும், ரொம்ப சீரியஸாக எடுத்துன்னு பாட ஆரம்பிச்சுட்றா. அப்போ அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் வி ஹேவ் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி வெளியிலேருந்து அரேஞ்ச் பண்ணி கூட்டின்னு வர. அப்போ மியூசிக்கு, டான்ஸு, அப்புறம் அந்த ஹரிகதா, அந்த இது நாம சங்கீர்த்தனம், இதெல்லாம் கூட்டின்னு வந்து பண்ணுறா. எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மேம், இப்போ இவர் வந்து அப்பார்ட்மெண்ட் சிஸ்டமில் இருக்கார் வேதாந்தாலேயே, நீங்கள் வந்து வில்லா கம்யூனிட்டியில் இருக்கீங்க. இதுலேயும் அதுலேயும் வந்து உங்களுதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? அட்வான்டேஜ் இஸ் ஐ ஹேவ் அ கார்டன். இப்போ அந்த அம்மா சொன்ன மாதிரி எங்களுக்கு எனக்கே கார்டன் இருக்குது. ஈச் வில்லா ஹேஸ் தேர் ஓன் கார்டன். எல்லாருமே அந்தந்த செடியெலாம் வளர்த்து எங்கள் வேதாந்தா, நீங்கள் எனி டைம் யூ ஆல் விசிட், இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஃப்ளவர்ஸ். நிஜமாவே வேதாந்தா பிருந்தாவனம் தான் அது. ஸோ மார்னிங் வந்து எங்கள் பிள்ளையார் கோவிலுக்கு அவ்வளோ பூ கிடைக்கும். இந்த கான்டெக்ட்ஸில் எனக்கு என்ன சொல்லணும்னா, வேதாந்தா வந்து அனந்தான்னு ஒரு புது ப்ராஜெக்ட் செங்கல்பட்டில் கொண்டு வராங்க. இட்ஸ் அ ஃபுல்லி வில்லா கம்யூனிட்டி அண்ட் ரொம்ப அழகான விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அண்ட் வேதாந்தா பற்றி சொல்லணுன்னா, இந்தியாவில் மொத்தம் 20 ப்ராஜெக்ட் இருக்குது. அதில் 9 ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் 4 சென்னையில் ஏற்கனவே ஃபங்க்ஷனிங். ஸோ யூ கேன் எக்ஸ்ப்ளோர் தட். இப்போ நீங்கள் வந்து சீனியர் லிவிங் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் க க மக மரி மகரி சனி ரே ச ப மக மத மகரி சனி ரி ச க ம ச நி ச த நி மத க ம ரி க ச நி ச த நி ச மா க க நி ச ப ம ம க ச நி ச க ம க ரி நி த ம ம க க ம க க க ம ரி க நி ரி நி க ரி ம க ரி ச ப ம த ம நி த நி மத க ம ரி க ச. உங்களுக்கு வந்து நிறைய பீப்புள் பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும். ஸோ பசங்க they are taking the initiative and all that. இங்கே வேதாந்தாலையும் டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. 2-3 தடவை மகாபலிபுரம் போனோம் ஒரு தரம். அதுக்கப்புறம் போனால் ஒரு தரம். அப்புறம் ராஜஸ்தான் வில்லேஜ்னு ஒரு வில்லேஜ் டே ட்ரிப் டூர் மாதிரி கூட்டின்னு போயிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு டெம்பிள் செல் விசிட் அது மாதிரி. ஆனால் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது இல்லை, வயசாகும் போது தனியாக போகிறதுனா ஒரு பயம் இருக்கும். போகிற இடத்துல நம்ம புது இடத்துல ஃபேஸ் பண்ணக்கூடிய அன்எக்ஸ்பெக்டட் அன்சர்டன்டிஸ் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி ஒரு குரூப்பாக போகும்போது ஏற்கனவே எல்லாரையுமே தெரியும், எல்லாரும் சேர்ந்து. நீங்கள் அது பண்ணுவீங்களா? ட்ராவல் பண்ணுவோம். நாங்கள் போகிற சமயத்தில் வி ஆல்வேஸ் டேக் ஒன் நர்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் எய்டு எல்லாத்தையும் மருந்து கிருந்து எல்லாம் எடுத்துகிட்டே தான் வருவா. அண்ட் ஆன் தட் பேசிஸ் நாங்கள் போகிறப்ப அதனால எங்களுக்கு பயம் இருக்காது. பட் when we go by bus, ஒரு பாட்டு பாடிட்டு நாங்கள் வந்து ஒரு 60-70 இருக்க மாட்டோம், 30-40 தான் இருப்போம். ஃபிசியோதெரப்பி தே ஃபைண்ட் இட் வெரி யூஸ்ஃபுல். இந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டும் நல்லா பார்த்துக்கிறா எல்லாரையும். அதை விட எவ்ரி டே வி ஹேவ் ஸ்ட்ரெச்சிங் கிளாஸ். ஒரு 40-50-55 எக்ஸசைசஸ். ஸோ அது நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களே, அது மாதிரி இல்லையே.
கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.